சீனாவோட அருமை பெருமைலாம் பேச ஒரு டசன் கூட்டம் இருக்கு. அது பூரா சீனா கைக்கூலி கூட்டம் உலகம் பூரா இருக்கு. அத மாத்தலாம் முடியாது, தடுக்கலாம் முடியாது. காரணம் அண்ணன் அமெரிக்காவோட பிடிச்ச வேலை. இப்ப அண்ணன் அமெரிக்காவே சிக்கி தவிக்கட்டும். ஆனா சீனாவோட உண்மையான பெருமைய கேட்டா, எல்லாரும் பட்டு பட்டுன்னு 3 விஷயம் சொல்லுவாங்க. என்ன ஒண்ணு, திருட்டு பயலுக லோக்கல் மார்க்கெட்ட ஃப்ளட் பண்ணிருவாய்ங்க. உள்ளுக்குள்ள விடவே கூடாது அப்படிம்பாய்ங்க. அதே சமயம் இவனுங்க உருப்படியா ஒண்ணையும் கண்டுபிடிக்க மாட்டாய்ங்க. எவனோ கண்டுபிடிச்சத காப்பி தான் அடிப்பாய்ங்க. காப்பி கேட் பயலுக. அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப பெரிய ஹைலைட்டு. உலகத்திலே பெரிய பலம் வாய்ந்த ராணுவம்னு சொல்லிக்குவாய்ங்க. யுத்த களம் அப்புட்ன்னா கருப்பா, சிவப்பான்னு கேட்பாய்ங்க. அதையும் மீறி எல்லைகளுக்கு ட்ரெயின்ல ஏறி அனுப்பிவிட்டா, அந்த ட்ரெயின் தண்டவாளம் போட்ட வேகம், அதுல ட்ரெயின் போற வேகம் எல்லாத்தையும் சொல்லுவாய்ங்க. ஆனா, அதுல வீரர்கள் உட்கார்ந்த ஃபுட்டேஜ் வெளில வந்துச்சு அப்டின்னா, பொழப்பு நாறி போயிரும். ஏன் அப்டின்னா, வீரர்கள் அழுதுகிட்டே வந்திருப்பாய்ங்க எல்லைக்கு. இந்திய எல்லைகளுக்கு வீரர்கள் வந்தப்ப, அந்த ஃபுட்டேஜ் உலகம் பூரா பார்த்தார்கள். இதுதான் சீனாவோட வரலாறு. 3 இடத்துலயும் ஒரு நாட்டுக்கு முக்கியம் 3 இடம். அந்த 3 இடத்துலயும் பெரிய அளவு சொல்லிக்கிற மாரி இல்ல. அப்படிப்பட்ட சீன ராணுவம், இப்ப தீவிரவாதிகள அடக்குற பயிற்சியில, கூட்டு பயிற்சியில ஈடுபடுது. ராணுவம் கூட்டு பயிற்சியில ஈடுபடுறதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயங்கள் இல்ல. 2 நாட்டு ராணுவம் இணையும். அதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, அந்த பகுதியில 2 நாட்டு ராணுவத்துக்கு ஒரு புரிதல் வேணும். ஒருத்தரோட டெக்னாலஜி இன்னொருத்தர் மாத்தி பயன்படுத்தி, ஒரு புரிதலோட ஒரு யுத்தத்த சந்திக்கிறக்காக தான் கூட்டு பயிற்சிகள் அதிகமா நடத்தப்படும். அந்த லொகேஷனு, அதே சமயம் இணையக்கூடிய ஆட்கள், அதுக்கடுத்து 2 ஆட்கள் கிட்ட உள்ள டெக்னாலஜி, உபகரணங்கள் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவு அப்டேட்டடா இருக்கிறக்காக தான். அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே மாரி தீவிரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சி அதுவும் நடத்தப்படும். அது யாரெல்லாம் செய்வார்கள் அப்டின்னா, தன்னோட நாட்டிலயோ, இல்ல உலகத்துல வெவ்வேறு நாடுகள்லயோ தீவிரவாதிகளுக்கு எதிரா சண்டை போடக்கூடிய ராணுவம் இந்த மாரி டெரரிஸ்ட் ஆப்பரேஷன கண்டக்ட் பண்றதுக்காக பெரிய அளவு ட்ரில் எல்லாம் நடத்தி பார்ப்பார்கள். இதுவும் ஒரு பக்கம் நடக்கும். இப்ப சீனாவும், பாகிஸ்தானும் கூட்டு பயிற்சி பண்றாய்ங்க. எல்லைகள்ல வந்து சண்டை போடவா அப்படின்னு கேட்டா, சண்டை அப்படின்னா ஒருத்தன் எல்லைக்கு அழுதுகிட்டு ஓடி வருவான். யாரு? சீனா பையன். பாகிஸ்தான் பயல பொறுத்தவரையும் சண்டைக்கே வரமாட்டான். தீவிரவாதிய தான் அனுப்பிவிடுவான். அவன் நாட்டு ராணுவம் வரவே வராது. அப்படி தப்பி தவறி வந்தாலும், பஞ்சாப் மாகாணத்த தவிர மத்த சுத்தி உள்ள ஏமாந்த மாகாணத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பிரஜைகள ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாய்ங்க. உள்ளூருக்குள்ளேயே இவ்வளவு கேவலமான நாட்ட பார்க்கவே முடியாது எங்கேயுமே. இப்படி இந்த 2 பயலுகளும் கூட்டு பயிற்சி பண்ணி என்னத்த சாதிக்க போறாய்ங்க? ஒண்ணும் கிடையாது. ஆனா இவனுங்க கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு யுத்த பயிற்சியே இப்ப சமகாலங்கள்ல பண்ணல. அப்ப என்னடா பண்றாய்ங்க? தீவிரவாதிக்கு எதிரான கூட்டு பயிற்சி. தீவிரவாதத்த அடக்குறக்கான கூட்டு பயிற்சி. சீனாவ பொறுத்தவரை தீவிரவாதம் கிடையாது. இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன் அப்டின்னா, அதிபர் ஷி ஜின்பிங் ஆகட்டும், அவருக்கு மேல இருக்கிற 6 பேர் ஆகட்டும், கீழ இருக்கிற 300 பேர் ஆகட்டும், அந்த 300 பேர சுத்தி இருக்கக்கூடிய 1500 பேரா இருக்கட்டும். இந்த கூட்டமே ஒரு தீவிரவாத கூட்டம் தான். கட்சிங்கிற பேர்ல நாட்ட கைக்குள்ள வச்சுட்டு அட்டூழியம் பண்ணிட்டு திரியிறாய்ங்க. என்ன ஒண்ணு அண்ணன் அமெரிக்கா இத கண்டுக்காதனால, அத பத்தி யாரும் பேசாம போயிட்டாய்ங்க. இப்ப பேசும்போது நிலைமை கைமீறி போயிருச்சு. அதனால அது இருக்கட்டும். சீனாவுக்குள்ள தீவிரவாதிகள அடக்குறக்கு அப்படிங்கிறக்கு வேலையே இல்ல. அங்க தீவிரவாதமே இல்ல. அப்ப பாகிஸ்தானுக்கு சொல்லிக் குடுக்க போறேன் அப்படிங்கிறதுலயே அர்த்தம் கிடையாது. ஏன்னா இவனுக்கே அனுபவமே கிடையாது. வெட்டிப்பய. அயல்நாட்டு ராணுவத்துக்கு சுத்தமா அனுபவமே கிடையாது. வெட்டி பயலுக. அப்படி இருக்கும்போது இவனுங்களுக்கு போய் இவனுங்க சொல்லி தராய்ங்களா? அப்படின்னு கேட்டா, அவன் சொல்லுவான். நான் சொல்லி தரப் போறேன் அப்படிலாம் சொல்லுவான். ஆனா நம்புறக்கு உலகம் தயாரா இல்ல. ஏன்னா இந்த பயப்பிள்ளைகளுக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. தீவிரவாதிகள் சம்பந்தமா. அதே மாரி தீவிரவாதிகளுக்கு எதிரா ஆப்பரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் உள்ளூர்ல இல்ல. அப்ப எதுக்கு இந்த பையன் அங்க போறான்? அப்படிங்கிறது தான். சரி அந்த பயலுக தீவிரவாதிகள அடக்குறாய்ங்களா? அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான் ராணுவம். அதுவும் கிடையாது. இஸ்லாமாபாத்த காப்பாத்தவே முடியாம ராணுவம் தெறிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும். எங்கடா ஓடுறாய்ங்க அப்படின்னா, அமெரிக்கா கிட்ட உதவி கேட்பாய்ங்க. எப்படியாச்சும் அடக்குங்க, தாலிபான்ட்ட பேசுங்க, அங்க சொல்லுங்க, இங்க சொல்லுங்க அப்படிம்பாய்ங்க. டேய் நடக்கிறது உன் ஊருக்குள்ள. நீ வளர்த்து விட்ட ஆள் தான். நீயே போய் அடிச்சுக்கடா அப்படின்னு சொல்லி அவனுங்களும் பத்தி விடுவாய்ங்க. அப்ப இந்த 2 பயலுக என்னதான் இந்த ஆப்பரேஷன்ல உலகத்துக்கு சொல்ல வராய்ங்க. இல்ல அவனுங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஏற்பாட்டுக்குள்ள போறாய்ங்களா அப்படின்னு கேட்டா, அவர்களுக்குள்ள ஒரு டீலிங்குள்ள போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சீனாவ பொறுத்தவரை சீனா இன்வெஸ்ட்மென்ட் பாகிஸ்தான்ல ஹெவி. அத காப்பாத்தணும். எப்படி அதிபர் ஷி ஜின்பிங்க்கு அமெரிக்காவ காட்டிலும் சீனா வல்லரசா மாறணுங்கிறது,
ஒரு கனவு கண்டாரு. அந்த கனவு அவர ஏமாத்துச்சு. ஏமாத்துனது மட்டும் இல்லாம சீனா 40, 50 வருஷமா சம்பாரிச்ச பொருளாதார பலத்தெல்லாம் இழக்க வச்சுச்சோ, அதுக்கு தங்கச்சியாவோ, அக்காவோ, அண்ணனாவோ, தம்பியாவோ பாகிஸ்தான் இன்வெஸ்ட்மென்ட்ட உட்கார வச்சுக்க வேண்டியது தான். வேற ஒண்ணும் பெருசா அதுல கிடையாது. அதுலருந்து ரூ. 1 இந்த பயலுகனால எடுக்க முடியாது. ஆனா அதிபர் ஷி ஜின்பிங் விட்டுட்டு போய் அங்க அதிபரா உட்கார முடியாது. இதுதான் இங்க சிக்கல். சரி, இவ்வளவு காலம் அது தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப அதுல அழுத்தம் குடுக்கவோ, காப்பாத்த இறங்குறக்கோ, அதாவது சீன ஆட்களே இறங்குறக்கு என்ன தேவை வந்துருச்சு அப்படின்னா, ரொம்ப தெளிவா பாகிஸ்தான்ல பெரிய அளவு மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல தினந்தோறும் மாறும். திங்கட்கிழமை ஒண்ணு, செவ்வாய்க்கிழமை ஒண்ணு, புதன்கிழமை ஒண்ணு அப்படின்னு வாரத்துல 7 நாளும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப நடக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பாகிஸ்தான்னு ஒண்ணு உருவானதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம். என்ன அப்படின்னா, ராணுவத்தோட ஹோல்டு படிப்படியா கைய விட்டு போகுது. இம்ரான் கான் ஜெயில்ல இருந்து வரப்போறாரு. இம்ரான் கானுக்கு பின்னாடி யாரோ இருக்க போய் தான் மனுஷன் குதிக்கிறான் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அந்த யாரோ யாரு? இப்ப வரையும் தெரியாது. ஆனா ஏறக்குறைய ட்ரம்ப்போட ஆட்சியில இம்ரான் கானுக்கு ஆதரவு. அதனால ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடியே உலகத்துல பல சூழ்நிலைகள் மாறுற மாரி பாகிஸ்தானுக்குள்ளேயே ஏகப்பட்ட சூழ்நிலைகள் மாறுது. அதுல இம்ரான் கான நோக்கி மாறுறதுங்கிறது ரொம்ப தீவிரமாகுது. காரணம் இம்ரான் கான் கேஸ் பூரா விடுதலை ஆகுது. இம்ரான் கானோட ஆட்கள் ஏற்கனவே ஆக்ரோஷத்தோட உச்சத்தை காட்டிட்டார்கள் பாகிஸ்தானுக்குள்ள. இன்னமும் அத வெடிக்காம நாள் குறிச்சு வச்சிருக்கார்கள். ஏன் அப்படின்னா, ட்ரம்ப் வந்தா இம்ரான் கான் வெளில வந்துருவாரு. தேர்தல சந்திக்கும் அப்படின்லாம். கட்டாயம் இம்ரான் கான் வெளில வருவாரு. தேர்தலையும் சந்திக்கும். ராணுவத்தோட நிலை என்ன அப்படிங்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப ராணுவம் அமெரிக்கா கால்ல விழுந்தாலும், இம்ரான் கான், ஆசிம் முனிர விடப்போறது கிடையாது. அதுக்காக அமெரிக்காவ பகைச்சுக்கிட்டு சீனா பக்கம் போய் நின்னும், தன்னகையும் காப்பாத்திக்க முடியாது, இந்த ராணுவத்தையும் காப்பாத்திக்க முடியாது, செல்வங்களையும் காப்பாத்திக்க முடியாது. என்னதான் நடக்கும்? பாகிஸ்தான் வரலாற்றுல 2 விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு, அங்க உள்ள பிரதமர்கள தூக்குல போடுவாய்ங்க. இல்ல அங்க உள்ள ராணுவ தளபதிகள தூக்குல போடுவாய்ங்க. இந்த 2ல கர்மத்துல ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்ப இவ்வளவு பிரஷர் அங்க இருக்கு. சீனா ஏற்கனவே ராணுவம் ஃப்ரீ ஹேண்டா நாட்ட வழி நடத்திக்கிட்டு இருக்கும்போதே அடக்குடா, அடக்குடா, அடக்குடான்னா அடக்கவே மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். ஏன் அப்படின்னு அடிச்சு கேட்டாலும் என்னால முடியாதுடா. முடியாதவன போய் மல்லு கட்டுற அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ராணுவம் பேசக்கூடிய காலகட்டம். இப்ப பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கே ஆப்பு. ஒருவேளை முனீர் போயிட்டு புது ஆள் வராரு அப்படின்னா, அவர் கட்டாயம் அமெரிக்க ஆளா தான் இருப்பாரு. இன்னும் ஒரு 4 தீவிரவாதி பயலுகள கொண்டு வருவாரு. அப்ப ஒரே வழி நம்மளே இறங்குறது அப்படிங்கிறது தான். இந்த நம்மளே இறங்குறத ஏறக்குறைய சீனாவோட இன்வெஸ்ட்மென்ட் எங்க இருக்கோ, அத சீனாவுக்கே தாரவாத்து தர தயாராயிட்டார்கள். அந்த பகுதியில ஏற்கனவே பாகிஸ்தானோட ஒரு பிரஜைக்கு ஒரு வேலை கிடையாது. எந்த வேலையும் கிடையாது. சீனாவோட இன்வெஸ்ட்மென்ட்டுகள் உள்ள பகுதிகள்ல எந்த வேலையும் கிடையாது. பலூச்சிஸ்தான்ல மிகப்பெரிய பிரச்சனையே அதான். உள்ளூர்காரனுக்கு வேலையே இல்ல. ஆனா உள்ளூர்ல உள்ள வளத்த பூரா சீனாக்காரன் எடுத்துட்டு போனா, நாங்க என்ன பண்றது? வேடிக்கையா பார்க்கறதுன்னு தான் அவர்கள் இறங்கி அடிக்கிறார்கள். பலூச்சிஸ்தான் மத்த சீனாவோட இன்வெஸ்ட்மென்ட்ல உள்ள பிராந்தியங்கள் எல்லாத்துலயும் நடைமுறைக்கு வரும். அப்படி நடைமுறைக்கு வரும்போது அங்க ஏறக்குறைய சீனாவோட ராணுவம் நிக்கும். அது காவல்துறைங்கிற பேர்ல நிக்கும். வாடகை ராணுவங்கிற பேர்ல நிக்கும். இல்ல ராணுவமாவே நிக்கும். ஏதோ ஒண்ணு செஞ்சு அந்த பகுதிகள காப்பாத்தி வைக்கலாம் அப்படிங்கிறது சீனாவோட ஐடியா. இது பாகிஸ்தானுக்கு வெட்கம், தலகுனிவு, கேவலம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் விக்கிறாய்ங்க. கடைசியில ராணுவம் பெருசா அணு ஆயுதம் வச்சிருக்கோம். மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை எங்களோட அணு ஆயுதம் பயன்படும். நாங்க ராணுவ வீரர்கள் பயன்படுவோம். இப்படி வாய் பேச்சுக்கு எல்லையே கிடையாது. ஆனா உள்ளூருக்குள்ள பல பகுதிகள சீனா நீயே பாதுகாத்துக்க குடுத்த காசுக்கு அப்படின்னு சொல்லி தாரவாத்து குடுக்குது பாகிஸ்தான் ராணுவம். இவ்வளவுதான் இவனுங்க லட்சணம். சரி, அமெரிக்கா இத எப்படி விடும்? காரணம் சீனாவுக்கு தாரவாத்து குடுக்க. இவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட்ட சீனாவ போட விட்டதுக்கு காரணமே சீனாவ முடிச்சு கட்டதான். இப்ப அந்த இன்வெஸ்ட்மென்ட்கள பாதுகாக்க உள்ள வா அப்படின்னு சொல்லி ராணுவ ரீதியாவும் முடிச்சு கட்ட அமெரிக்கா தயாராயிருச்சு. எவ்வளவு சீன ராணுவ வீரர்கள் எவ்வளவு பேர் வந்து அந்த இடத்த பாதுகாத்துருவார்கள்? பாதுகாக்கவே முடியாது. ஏன் அப்புட்ன்னா, 1 டசன் கூட்டம் தாலிபான் கூட்டம் இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. அவனுகள் கையில ஃபுல் லோடிங்ல ஆயுதங்கள் இருக்கு. டெலிவரி உக்ரைனுக்கு தந்தத காட்டிலும் ஜாஸ்தியா தந்திருக்கார்கள்னு தைரியமா சொல்லலாம். காரணம் என்ன? அது ஒரு நாடு யுத்தத்த சந்திக்குது. இது ஒரு தீவிரவாத கூட்டம் திருப்பி நாட்ட டேக் ஓவர் பண்ணுது. அந்த கூட்டங்கள் கையில உள்ள ஆயுதங்கள். அது எல்லாம் இந்த சீன பயலுகள நோக்கி போகும். சீனா பாகிஸ்தான்ல போட்ட இன்வெஸ்ட்மென்ட், அத காப்பாத்துறேன்னு மேற்கொண்டு செய்யக்கூடிய ராணுவ யுத்தி எல்லாமே சீனாவ தெருவுக்கு கொண்டு வரது உறுதி. இது அமெரிக்கா பக்காவா பிளான் பண்ணி அடிக்குது.
இதுல சீனா சிதறுது. இலவச இணைப்பா பாகிஸ்தானும் கூட சேர்ந்து சிதறாங்கிறது மகிழ்ச்சியான செய்தி. நன்றி, வணக்கம்.